மே 1 பிற்பகல் 1:30 மணிக்கு வசந்த் தன்கு வழங்கும் சிங்கப்பூர் சலூன் புத்தம் புதிய திரைப்படம். என் புள்ள போயிட்டாலே, என் தங்கம் போயிட்டாலே, எங்க குடும்பத்தோட கோலசாமி. எங்களுக்கு இருந்தது ஒரே பொண்ணு, எங்களை எப்படி தவிக்க விட்டு போயிட்டாலே. சம்பந்தி, நீங்க 2 பேரும் இப்படி அழாதீங்க. எங்களுக்கும் ஒண்ணுமே புரியாம கண்ணை கட்டி காட்டுல விட்ட மாதிரி தான் நிக்கிறோம். டே ஜனா, நீயாவது சம்பந்தி கிட்ட சொல்றா, சம்பந்தி அழ வேண்டான்னு. சம்பந்தி, மொத்த குடும்பமும் இப்ப அப்படியே உடைஞ்சு போய் உட்காந்துருக்கோம். பொண்டாட்டி மேல உயிரையே வச்சிருந்த அர்ஜுனுக்கு என்ன சொல்றது, எப்படி ஆறுதல் சொல்லி தேத்துறதுன்னு நாங்களே தெரியாம நொறுங்கி போயிருக்கோம். தயவு செஞ்சு நீங்க அழாதீங்க சம்பந்தி. எப்படி சம்பந்தி ஆளாம இருக்க முடியும்? என் இடத்துல இருந்து நீங்க யோசிச்சு பாருங்க. பெத்தவங்க உயிரோட இருக்கும் போது புள்ள போயிட்டா எப்படி தாங்கிக்க முடியும்? சம்பந்தி, எங்களுக்கே ஒன்னும் புரியல. ஆக்சிடென்ட் ஆயிடுச்சா, இல்ல அவளே விழுந்துட்டாளா, இல்ல வேற ஏதாவது பிரச்சனையா? எங்க யாருக்குமே எந்த தகவலும் தெரியல. நாங்க கொஞ்சம் விளையாடுறதுக்கு புள்ளைய பெத்து கையில கொடுப்பான்னு நாங்க ஏங்கி காத்துக்கிட்டு இருந்தோம். ஆனா எங்க எல்லாரையும் தவிக்க விட்டு போயிட்டாளே. ஐயோ கடவுளே, என் குழந்தை வாயை திறந்து சத்தமா கூட பேச மாட்டா. அவ உண்டு, அவ வேலை உண்டுன்னு இருப்பா. அவளை நான் இந்த கோலத்திலயா பார்க்கணும்? இல்ல இல்ல, இது நாங்க சும்மா விட மாட்டோம். இதுக்கு நியாயம் கிடைச்சி ஆகணும். ஆமா சம்பந்தி, நான் போய் கமிஷனர் ஆபீஸ்ல பேச போறேன். நியாயம் கிடைக்காம விட மாட்டேன் சம்பந்தி. நான் ஆல்ரெடி பேசிட்டேன். இந்த மாதிரி நேரத்துல நீங்க எங்கேயும் போக வேண்டாம், நாங்க பாத்துக்கிறோம். சம்பந்தி, தயவு செஞ்சு எங்களை தடுக்காதீங்க. நான் ஹாஸ்பிட்டல் போய் பார்த்துட்டு கண்டிப்பா கமிஷனர் ஆபீஸ் போக தான் போறேன். என் பொண்ணு சத்யாவுக்கு என்ன நடந்ததுன்னு தெரியணும். நான் செத்தாலும் பரவாயில்ல, உண்மை தெரியாம நான் இந்த ஊரை விட்டே போக மாட்டேன் சம்பந்தி. சத்யாவோட பாடியை நாங்க வாங்கிக்கலாமா? சத்யா எப்படி சார் இறந்தா? இது ஆக்சிடென்ட்டா? அவ கார் எதுக்கு அங்க போச்சு? இது எதுவுமே எங்களுக்கு தெரியல. சொல்லுங்க சார். எல்லாத்தையும் சொல்றேன் சார். இன்னும் கொஞ்சம் ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு. போஸ்ட்மார்ட்டமே இன்னும் முடியல. இப்போ நான் இங்க வந்திருக்கிற விஷயமே வேற. வேற என்ன விஷயம் சார்? எங்க வீட்டு பொண்ணு செத்து இருக்கா, அதுக்கு முதல்ல காரணம் சொல்லுங்க. அதை விட்டுட்டு எங்க வீட்டுக்கு வந்து கதை பேசிட்டு இருக்கீங்க. கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு நிறைஞ்ச ஒரு போலீஸ் அதிகாரி நானு. என்கிட்ட நீங்க இதை பத்தி எல்லாம் சொல்ல வேண்டாம். நீங்க சொல்றதுக்கு முன்னாடியே நான் விஷயத்தை கண்டுபிடிச்சிட்டேன். என்ன நடந்துச்சு? என்ன விஷயம்? சொல்றேன் மிஸ்டர் ராவுடையப்பன். அதுக்காக தான் நீங்க வந்திருக்கேன். உங்க மருமக சத்யா சாதாரணமா சாகல. என்ன சார் சொல்றீங்க? ஆமா சார், உங்க மருமக சத்யா சாதாரணமா சாகல. அதாவது இது கார் ஆக்சிடென்ட் இல்ல, யாரோ பண்ண இன்சிடென்ட். என்ன சொல்றீங்க? இது கொலையா?
கொலையா? புரியலையா? சத்யா காரும் அங்க போகல, சத்யாவும் தற்கொலை பண்ணிக்கல. பிளான் பண்ணி கொலை பண்ணி பாடியை தூக்கி வீசியிருக்காங்க. என்ன சொல்றீங்க? எங்க மருமகளை கொலை பண்ற அளவுக்கு யாருக்கு என்ன நோக்கம்? பாயிண்ட் மிஸ்டர் ஆவுடை, அதை விசாரிக்க தானே நான் இங்க வந்திருக்கேன். சார், ஏற்கனவே மொத்த குடும்பமும் துக்கத்துல இருக்கோம். செத்து போனது எங்க வீட்டு மருமக சார். நீங்க எங்க வீட்டுக்கே வந்து குற்றவாளிய விசாரிக்கணும்னு சொல்லிட்டு இருக்கீங்க. என்ன ஜனா, போலீஸை எதிர்த்து பேசுறீங்களா? அதான் சொல்லிக்கிட்டு இருக்கோம்ல. முழுசா சொல்லி முடிக்கிறதுக்கு முன்னாடி மழையில முளைச்ச காளா மாதிரி துள்ளிக்கிட்டு இருக்கீங்க. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல இந்த வீட்டோட மருமக சத்யாவை கொலை பண்ணிருக்காங்கன்னு கன்ஃபார்ம் ஆயிருக்கு. ஆனா அந்த கொலையை பண்ணிட்டு எதுவுமே தெரியாத மாதிரி, எதுவும் நடக்காத மாதிரி இருக்கிறது உங்க வீட்டில் இருக்கிறவங்க தான். அதுவும் ஆதாரத்தோட கன்ஃபார்ம் ஆயிருக்கு. அவங்க யாருன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். சார், ஏற்கனவே எல்லாரும் எங்க வீட்டு மூத்த மருமகளை பறி கொடுத்துட்டு நிக்கிறோம். பழசு எதையாவது மனசுல வச்சுக்கிட்டு நீங்க பழி வாங்குறதுக்கு இந்த விஷயத்தை பகடக்காயா மாத்தாதீங்க. உங்க தம்பி தான் எது சொன்னாலும் புரியாத மாதிரி கத்திக்கிட்டு இருக்காருன்னா, எல்லாம் புரிஞ்ச நீங்க இப்படிலாம் பேசலாமா? உங்களெல்லாம் பழி வாங்கணும்னு நான் நினைச்சிருந்தா அதுக்கெல்லாம் இத்தனை நாள் காத்துக்கிட்டு இருக்கணும்னு எனக்கு அவசியமே இல்லை. நான் ரொம்ப டீசென்டானவன். அதனால தான் உங்ககிட்ட இவ்வளோ நேரம் நின்று பொறுமையா பேசிக்கிட்டு இருக்கேன். ஆதாரமும் அரெஸ்ட் வாரண்ட்டும் இல்லாம இங்க வந்து விசாரணை பண்ற அளவுக்கு நான் ஒன்றும் முட்டாள் இல்லை. இதுக்கப்புறம் நீங்க எது பேசுறதா இருந்தாலும் கோர்ட்ல தான் பேசணும். இப்போ உங்க வீட்டில் இருக்கிற அந்த குற்றவாளிய நான் கையும் களவுமா அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போக. சார், எனக்கு அட இதுக்கு எந்த பாவி, சம்பந்தமும் இல்ல சார். இப்படி பண்ணிட்டியே. இந்த துர்காவை அன்னைக்கு இந்த வீட்டுக்கு விசாரணைக்கு வந்தப்போ எப்படியோ கையில வெந்நீரை ஊத்தி காப்பாத்திட்டீங்க. ஆனா இன்னைக்கு நீங்க யார் நினைச்சாலும் அந்த கைக்கு விளங்க மாட்டறத தடுத்து நிறுத்தவும் முடியாது, காப்பாற்றவும் முடியாது. ஏன்னா இன்னைக்கு அதுக்கான சந்தர்ப்பம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. பத்தாததுக்கு என் கையில அரெஸ்ட் வாரண்ட்டும் இருக்கு. பண்ற எல்லா கேடி வேலையும் பண்ணிட்டு எதுவுமே தெரியாத மாதிரி இங்க வந்து அழுதுகிட்டு நல்லவ மாதிரி நிக்கிறாளே உங்க வீட்டு மருமக இந்த துர்கா தான் குற்றவாளி. அத்தை, இத்தனை நாளா இவளை திமிரு பிடிச்சு அழுத்தக்காரின்னு நினைச்சா நம்ம நினைச்சதை விட பயங்கரமான கொலைகாரியா இருக்கா. நம்ம வீட்ல இருக்கிற 2 பெரிய மனுஷங்களும் இவளை தூக்கி வச்சு கொண்டாடினாங்கல்ல, இனி இவ தூக்குல தொங்குறத இவங்க பார்த்து கொண்டாடட்டும். என்ன சொல்றீங்க இன்ஸ்பெக்டர்? அமைதியா இருக்கணும்.
இனிமே இங்க நான் மட்டும்தான் பேசுவேன். நிஷா, இவளை அரெஸ்ட் பண்ணி எல்லாரும் பார்க்குற மாதிரி தர தர தரன்னு இழுத்துட்டு வா போ. நான் எதுவும் பண்ணல. இல்ல, எனக்கு எதுவும் தெரியாது. நான் எதுவும் பண்ணல. என்ன விட்டுருங்க சார். ஏய், அதெல்லாம் உங்ககிட்டலாம் விலாவரியாலாம் சொல்ல முடியாது. நீ முதல்ல ஸ்டேஷனுக்கு வா. அங்க உண்மையை விசாரிக்கிற விதத்துல விசாரிச்சா எல்லாம் தானா வந்து. ப்ளீஸ் மாமா. ஆவுடையப்பன், உங்க கண்ணு முன்னாடியே உங்க மருமக கையில விலங்க மாட்டி கூட்டிட்டு போறேன். கூட்டிட்டு போலாம்ல? நாங்களும் ஊர் உலகத்துல எவ்வளவோ குடும்பங்களை பார்த்துருக்குறோம். ஆனா இப்படி ஒரு குடும்பத்தை இன்னைக்கு தான் பாக்குறேன். செத்து போனவ மூத்த மருமக, அவளை கொலை பண்ணது உன் சின்ன மருமக. சூப்பர் குடும்பம்டா சாமி. மா, வீட்டுக்கு வா. நான் எதுவும் பண்ணல மேடம். நான் சொல்றத கேளுங்க. நான் எதுவும் பண்ணல மாமா. சொல்லுங்க மாமா. நான் எதுவும் பண்ணல மாமா. மாமா, என்ன நம்புங்க மாமா. என்னன்னு தெரியல, இன்னைக்கு நாள் முழுக்க எனக்கு மனசே சரியில்லை. துர்கா ஞாபகமாவே இருக்கு. என்னோட துர்காக்கு ஏதோ ஆபத்துன்னு என்னோட உள் மனசு சொல்லுது. மாசாணி அம்மா, என்னோட துர்காக்கு எந்த கஷ்டமும் வராம நீ தான் பாத்துக்கணும். கௌரிமா, கௌரிமா. சின்ராஸ் அண்ணே, என்ன ஆச்சு? கௌரிமா, நான் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். அது உன்கிட்ட எப்படி சொல்றதுன்னு தெரியல. போன்ல அந்த விஷயத்தை கேட்டதுல இருந்து எனக்கு கை காலே ஓடல கௌரிமா. அதான் நான் உன்னை பாக்குறதுக்காக இப்படி ஓடி வந்தேன் கௌரிமா. அண்ணே, முதல்ல பதட்டப்படாம நிதானமா உட்காருங்க. அதுக்கப்புறம் எந்த விஷயமா இருந்தாலும் என்கிட்ட மறைக்காம சொல்லுங்க. உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா, இல்ல ஊர்ல உள்ளவங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா? பிரச்சனை எனக்கும் ஊர்ல இருக்கவங்களுக்குலாம் இல்ல கௌரிமா. பிரச்சனை உனக்கு தான் கௌரிமா. பிரச்சனை எனக்கா? அது நான் பிறந்ததுல இருந்து இப்ப வரைக்கும் என் கூட தான் இருக்கு. வாழ்க்கையில ஏகப்பட்ட பிரச்சனைய பார்த்துட்டேன். அதுக்கு முன்னாடி இப்ப நீங்க சொல்ல போற பிரச்சனை எல்லாம் ரொம்ப பெருசா இருக்காதுன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் பரவாயில்ல, நான் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன். என் அண்ணன் சின்ராசுக்காக நான் இப்ப அந்த பிரச்சனை என்னன்னு காது கொடுத்து கேக்குறேன். சொல்லுங்க. கௌரி, என்கிட்ட சொல்றதுக்கு எதுக்கு இப்படி தங்கிக்கிட்டு இருக்கீங்க? எதுவா இருந்தாலும் பதட்டப்படாம தைரியமா சொல்லுங்க. இல்ல கௌரிமா, எனக்கு ஒரு போன் வந்துச்சு. போன் அட்டென்ட் பண்ணி நான் பேசினப்போ நம்ம துர்காவை அரெஸ்ட் பண்ணி ஜெயிலுக்கு கூட்டிட்டு போயிட்டதா தகவல் வந்துச்சு கௌரிமா. அண்ணே, என்ன சொல்றீங்க அண்ணே? துர்காவை அரெஸ்ட் பண்ணிட்டாங்களா? எதுக்காக துர்காவை அரெஸ்ட் பண்ணிருக்காங்க? அரெஸ்ட் பண்ற அளவுக்கு துர்கா அப்படி என்ன தப்பு பண்ணா? எனக்கு தகவல் இப்பதான் வந்துச்சு. வந்த உடனே நான் என்ன பண்றதுன்னு தெரியாம நேரா நான் உன் வீட்டுக்கு தான் போனேன். நீ அங்க இல்ல. அதுக்கப்புறம் நான் அங்க எங்கன்னு உன்னை தேடி இங்க வந்து உன்னை பார்த்தேன். பதட்டத்துல எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல கௌரிமா. இந்த ஊர்ல அவ உன் கூட இருந்த வரைக்கும்
மகாராணி மாதிரி இருந்துச்சு. உன் கூட அவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு. ஆனா இப்ப நம்ம துர்காவுக்கு ஏன் அந்த ஆத்தா இப்படி சோதனை மேல சோதனை கொடுக்கறான்னு தெரியலையே. அண்ணே, போன்ல வேற என்ன சொன்னாங்க? துர்கா இப்ப எங்க இருக்கா? நான் இப்ப துர்கா கிட்ட பேச முடியுமா? துர்காவை அரெஸ்ட் பண்ணி ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போயிட்டாங்களாம். கௌரிமா, துர்கா கிட்ட போன்ல எல்லாம் பேச முடியாது. எதுவா இருந்தாலும் நேரா கிளம்பி ஸ்டேஷனுக்கு போனா மட்டும்தான் இன்ஸ்பெக்டரை பார்த்து பேச முடியும். அப்பதான் நமக்கு முழுசா என்னென்ன நடந்துச்சுன்னு நமக்கு தெரிய வரும். கௌரிமா, ராத்திரியோட ராத்திரியா நான் இப்பவே கிளம்புறேன். எனக்கு ஏற்கனவே காலையில இருந்து ஒரு மாதிரி துர்கா ஞாபகமாவே இருந்துச்சு. துர்காக்கு ஏதோ ஆபத்து வரப்போகுதுன்னு என் உள் மனசு சொல்லுச்சு. நினைச்ச மாதிரியே நடந்துருச்சு. நான் இப்பவே கிளம்பினாதான் நாளைக்கு போய் நான் துர்காவை பார்க்க முடியும். கௌரிமா கொஞ்சம் இருங்க, நானும் உங்க கூட வரேன். இவ்வளவு பெரிய பிரச்சனை நடக்கிறப்போ உங்களை மட்டும் தனியா அனுப்ப எனக்கு மனசு வரல. நீங்க வீட்டுக்கு போய் ரெடி ஆகுங்க, நானும் வீடு வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். வாங்க, வீடெல்லாம் பூட்டி சாவியெல்லாம் எடுத்துட்டு வந்துருங்க. என்னோட மனசு இப்ப எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? எப்பவுமே நம்மள அசிங்கப்படுத்தினவங்கள திருப்பி பழி வாங்கும் போது அதுல இருக்கிற போதையே வேற. உன்னையே இத்தனை நாளும் ஜெயிலுக்குள்ள தள்ளுறதுக்கு நான் படாத பாடுபட்டேன். எவ்வளவோ பிளான் எல்லாம் போட்டேன், ஆனா எதுவுமே செட் ஆகல. சரி, இனிமே இந்த துர்கா கௌரி எல்லாம் நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது. நான் என் மனசை தேத்திக்கிட்டு நம்ம பொழப்ப பார்க்கலான்னு நான் என் வேலையை பார்த்தேன். ஆனா அந்த கடவுள் இருக்கானே, அழகா ஒரு ஸ்கெட்சை போட்டு உன்னை பழி வாங்க மறுபடியும் எனக்கு ஒரு சான்ஸை ஏற்படுத்தி கொடுத்துட்டான். உனக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி உன்னை பழி வாங்கறதுக்கு நான் எவ்வளவோ கஷ்டப்பட்டேன். ஆனா ஒவ்வொரு வாட்டியும் உன்னை பிளான் பண்ணி தூக்கணும்னு நினைக்கிறப்ப ஏதோ ஒரு ரூபத்துல யாராவது வந்து தடுத்துடுறாங்க. ஆனா இந்த டைம் நீ என்கிட்ட அப்படியே தொக்கா வந்து மாட்டிக்கிட்ட. இனிமே யார் நினைச்சாலும் உன்னை என்கிட்ட இருந்து காப்பாற்றவே முடியாது. ஏன்னா நீ மாட்டிருக்கிற கேஸ் சாதாரண கேஸ் இல்ல துர்கா. கொலை கேஸ்ல வந்து மாட்டிருக்கிற. சார், நான் யாரையும் கொலை பண்ணல சார். நீங்க தப்பா நினைச்சு என்ன கூட்டிட்டு வந்திருக்கீங்க. இந்த கொலை நான் பண்ணல சார். உண்மையான குற்றவாளி யாருன்னு நீங்க நல்லா விசாரிச்சு பார்த்தா தெரியும். தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க சார். நான் கொலை பண்ணல, என்ன நம்புங்க சார். நான் கொலை பண்ணல. நீ கொலை பண்ணலையா? அந்த சத்யாவுடைய புருஷன் அர்ஜுன் கூட சந்தோஷமா இருக்கிறதுக்காக சத்யாவை போட்டு தள்ளினதே நீதான் எல்லாரும் சொல்றாங்க. எனக்கே கேட்கும்போது கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துச்சு. ஊர்ல இந்த துர்காவுக்கு நம்ம எவ்வளவோ பிராக்கெட் போட்டோம். ஆனா இந்த துர்கா நம்மளை கழட்டி விட்டுட்டு அந்த அர்ஜுன் பக்கம் ஆசைப்பட ஆரம்பிச்சிட்டாலேன்னு அதெல்லாம் நினைச்சு நான் உன் மேல ரொம்ப கோவமா இருந்தேன். ஆனா அதுக்கப்புறம் நான் உன்னை அரெஸ்ட் பண்ணி ஜெயிலுக்குள்ள தள்ளிட்டா எப்பவுமே நீ என் பக்கத்திலேயே இருப்பேன்னு யோசிச்சு பார்த்தேன். அதனாலதான் நான் இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். சரி, இப்ப சொல்லு, சத்யாவை எங்க வச்சு கொலை பண்ண? சார், உங்களுக்கெல்லாம் நாக்கு அழகி போயிரும் சார். இன்னொரு வாட்டி இப்படி பேசுனீங்க நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன். அந்த குடும்பத்துல எனக்கு ரொம்ப பிடிச்சது சத்யாக்கா மட்டும்தான்.
ஒவ்வொரு விஷயத்தையும் எனக்காக பார்த்து பார்த்து பண்ணுவாங்க. அப்படி ஒரு புண்ணியவதிய நான் எதுக்கு சார் கொலை பண்ண போறேன்? அவங்க இறந்து போயிட்டாங்கன்றது இப்ப வரைக்கும் என்னால ஏத்துக்கவே முடியல. அவங்க முகத்தை பார்க்கணும்னு என் மனசு தவிக்குது சார். நான் கொலை பண்ணல சார். அந்த வீட்ல வச்சு உனக்கு சத்யாவை மட்டும் பிடிச்சிருந்தா பரவாயில்லையே. ஆனா சத்யாவுடைய புருஷன் அர்ஜுன் மேல ஆசைப்பட்டு அந்த அப்பாவி சத்யாவை போட்டு தள்ளிட்ட. இன்னொரு வார்த்தை இப்படி பேசுனீங்க அப்புறம் நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன். பாரா, உனக்கெல்லாம் கோவம் ஒண்ணு வருதா? இந்த பார், எத்தனை தடவை வேணாலும் திரும்ப திரும்ப வந்து சொல்லுவேண்டி. நீ அந்த அர்ஜுனும் தப்பு தப்பு தப்பா இருந்திருக்கீங்க, ஒன்னா பழகிருக்கீங்க. கல்யாணம் ஆன நாள்ல இருந்து உன் புருஷன் உன்னை கண்டுக்காததுனால உன் புருஷனுடைய அண்ணன் கூடவே நீ ஒன்னா பழகி இருந்திருக்க. நீ ஒன்னா இருந்ததுனால இதுக்கு இடைஞ்சலா இருந்த சத்யாவை நீ பிளான் பண்ணி கொலை பண்ணிருக்க. நீதான் சத்யாவை கொலை பண்ணிருக்கங்கிறதுக்கான எல்லா ஆதாரமும் என்கிட்ட இருக்கு. அதனாலதான் நான் உன்னை அரெஸ்ட் பண்ணிருக்கேன். கையெடுமா இப்படி பண்ணிட்டு இருக்கு. துர்கா ஒரு நடத்த பேசுறாரு. என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? சொல்றேன்ல, இன்னொரு வாட்டி இப்படி பேசுன உன்னை நானே கொன்று வேண்டாம். கையெடுமா. கான்ஸ்டபிள், உனக்கு அவ்வளவு தைரியம் வந்துருச்சா? போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளேயே வந்து, அதுவும் இன்ஸ்பெக்டர் சட்டையை பிடிச்சி, அதுவும் என்ன கொலை பண்ண போறேன்னு என்கிட்டயே சொல்றியா? இதுக்கப்புறம் உன்னை விட்டு வச்சா வேலைக்கு ஆகாது. கான்ஸ்டபிள் நிஷா சார், இவளை இழுத்துட்டு போய் என்ன பண்ணணுமோ பண்ணுங்க. ஏய் வாடி வாடி சொல்றாங்க. வாடி விடுங்க. ஓடி உள்ள. என்ன பண்ற பாரு. கேட்க மாட்டேன். அப்படியே மிதிச்ச